أستغفر الله العظيم أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه توبة العبد الظالم لا يملك لنفسه ضرا ولا نفعا ولا موتا ولا حياة ولا نشور. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر. والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت
وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس ضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதராக, உத்தம மனிதராக, நேர் வழிகாட்டியாக இந்த உலகத்திலே வந்து தூய்மையோடு பிரச்சாரம் செய்த எம் உயிர்களையும் பொருள்களையும் விட மேலாக மதிக்கப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை எவர்களெல்லாம் முடியுமான வரைக்கும் பின்பற்றுகிறார்களோ அந்த அனைவர் மீதிலும் உண்டாவதாக. இஸ்லாத்தில் நுழைவதற்கு பையத் அவசியமா என்ற ஒரு தலைப்பில் இந்த இடத்திலே சில செய்திகளை சொல்வதன் மூலம் இந்த சபையில் இருப்பவர்கள் இதை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த பையத் என்ற மாயையிலே சிக்கி ஏமாந்து போயிருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சில செய்திகளை இங்கே நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். சில நேரம் இதனை கேட்கின்ற நீங்கள் நினைக்கலாம், ஏதோ நாங்கள் இந்த ஜமாத்திலிருந்து வெளியேறிவிட்டோம், இந்த ஜமாத்துக்கு பழி தீர்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக அப்படி இல்லை. இன்னும் சிலர் இப்படி நினைக்கிறார்கள், காலங்காலமாக எத்தனையோ பயான்கள் செய்யப்படுகிறது, இவர்களுக்கு எதிராக பல போஸ்டர்கள் நோட்டீஸ்கள் வெளியிடப்படுகிறது, இவங்க என்ன சொல்லி திருந்தவா போறாங்க, இவங்களுக்கு என்னதுக்கு சொல்லுவானே என்று சிலர் சில தத்துவங்களை பேசுகிறார்கள். சில நேரம் நான் நினைக்கிறேன், இந்த ஊரிலும் அப்படி சிலர் இருந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சி இந்த இடத்தில் நடக்காமல் இருப்பதை விரும்பியவர்கள் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஒரு செய்தியை ஆரம்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். தவறுகள் நடைபெறுகிறது, மார்க்கம் என்ற பெயரில் மோசடிகள் நடைபெறுகிறது, மார்க்கம் என்ற பெயரில் ஒரு சமுதாயம் ஏமாற்றப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன, ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்ன, அந்த விஷயத்தை அந்த இடத்திலே அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு காலத்தில் இந்த கயவர்களை நம்பி, இந்த மோசடிக்காரர்களை நம்பி இந்த உலகத்தையே காவிர்மயமாக்கியவர்கள் நாங்கள். இருந்தாலும் கூட அது அசத்தியம் என்று தெளிவாகிய போது, அது சத்தியம் இல்லை என்பது உறுதியான போது அதிலிருந்து வெளியேறி இருக்கிறோம். தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கும் எமக்கும் எந்த விதமான கோபதாபங்களும் கிடையாது. அப்படி இருந்தால் அதை மன்னிக்கிறோம். அதாவது இவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று தெளிவானதன் பிறகு அதிலிருந்து முதலாவது ஒதுங்கிக் கொண்டோம்.
இரண்டாவது, அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் நாங்கள் தீவிரமாக ஈடுபடுகிறோம். இந்த ஏத்தாளையில் மட்டுமல்ல, ஓட்டமாவாடி வாழைச்சேனையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, கெக்கிராவ கலாவையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, புத்தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, கொழும்பில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு புல்மோட்டையில் நடைபெற இருக்கிறது. ஏன் செய்கிறோம்? எங்களுக்கும் இவங்களுக்கும் சொந்த கோபம் கிடையாது. மார்க்கம் என்ற பெயரில் சில வருடங்கள் வீணடிக்கப்பட்டு விட்டோம். மார்க்கம் என்ற பெயரில் இன்னும் சில அப்பாவிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை எத்தி வைக்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு செய்தியை நாம் இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், இவங்களுக்கு என்னத்துக்கு உபதேசம் செய்வானே, திருந்தவா போறாங்க என்று சிலர் நினைக்கிறார்கள். இந்த எண்ணம் முதலாவது தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தில் சனிக்கிழமை மீன்பிடிக்க கூடாது என்ற தடையை ஒரு சாரார் மீறிவிட்டார்கள். இன்னும் ஒரு சாரார், நீங்க ஏன் இந்த தடையை மீறி வரம்பு மீறுகிறீர்கள் என்று போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இந்த நடுத்தரவாதிகள், சமுதாய சிந்தனை உள்ளவர்கள், சமுதாயத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்று தத்துவம் பேசுகின்ற சிலர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் எதுக்கு போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறீர்கள்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த நிகழ்வு நடந்த போது என்ன, வஸ்அலுஹும் அனில் கரியத்தில் லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹர், கடற்கரை ஓரத்தில் இருந்தவர்களை பற்றி நபியை நீங்கள் கேட்டு பாருங்கள். இது யதூன ஃபிஸ் ஸபத், சனிக்கிழமையில் அவர்கள் வரம்பு மீறினார்கள். இது யதீஹும் ஹீதானுஹும் யௌம ஸபதிஹிம் சுர்ரா, அதாவது சனிக்கிழமை நாள்கள்ல தான் அவர்களுக்கு மீன்கள் நல்ல தலையை நீட்டிக்கிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தது. வயௌம லா யஸ்பிதூன லா தஅதீஹிம் கதாலிக், சனிக்கிழமை அல்லாத நாள்களில் அவங்கள்ட்ட இப்படி வருவது கிடையாது. கதாலிக நப்லுஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன், இவர்கள் பாவம் செய்த காரணத்தால் நாங்கள் இவர்களை இப்படி சோதித்தோம். இது காலத் உம்மத்தும் மின்ஹும் லிம தஅதூன கௌமனும், அதுல ஒரு சாரார் சொன்னார்கள், அந்த சபையில் இருந்த அந்த சமுதாயத்தில் இருந்த சிலர் சொன்னார்கள், லிம தஅதூன கௌமன், எதுக்கு போய் இந்த ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறீர்கள், ஏன் இவங்களுக்கு போய் புத்தி சொல்கிறீர்கள்? அல்லாஹு முஹ்லிகஹும் அவ் முஅذிபஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் இவர்களை அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டான், இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டான், எதுக்கு போய் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறீர்கள்? காலு மாதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லக்கும் வலஅல்லஹும் யத்தகூன், நாங்க அவங்க திருந்தணும்ன்றல்ல விரும்புறோம், நாங்கள் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதல்ல, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தப்ப வேண்டும். இதை போய் அந்த மக்களுக்கு நீங்கள் சொன்னீர்களா? 15 வருஷ காலமாக அவர்களோடு இருந்து பையத்துவாதம் பேசிவிட்டு உங்களோட பாட்டில் நீங்க ஒதுங்கி கொண்டீர்களே, எப்பயாவது போய் இந்த மக்களுக்கு நீங்கள் இதை சொன்னீர்களா என்ற பொறுப்பில் இருந்து நீங்குவதற்கு நாம் இதை செய்கிறோம். இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், மாதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நாங்கள் தப்ப வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இதைத்தான் நாமும் சொல்கிறோம். இவர்கள் திருந்துவார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தேவையில்லை, இவர்கள் திருந்தாமல் இருந்தால் எங்களுக்கு கவலையும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தப்ப வேண்டும், அதுதான் நோக்கம். எனவே இப்படி யாராவது நினைத்தால் அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட கடமைப்படுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? ஃபலம்மா நுசூமா மா ذுக்கிரு பி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்ட போது அவர்கள் மறந்து விட்டார்கள், வரம்பு மீறினார்கள். அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தவறுகளை தடுத்தவர்களை நாம் பாதுகாத்து விட்டோம். நாங்கள் தவறுகளை தடுத்தால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். வஅஹதுனல்லதீன ஸலமு, அக்கிரமம் செய்தவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். எனவே எங்களுடைய பொறுப்பில் இருந்து நாம் நீங்க வேண்டும், அதுதான் எங்கள் கடமை. இப்போது விஷயத்துக்கு வருகிறேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு வகையான கருத்து முரண்பாடுகளில், பல்வேறு வகையான சிந்தனைகளில், சில பிளவுகளில் சிக்கி கிடக்கின்ற வரலாற்றை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். பல்வேறு வகையிலே கருத்து முரண்பாடுகளும், பல்வேறு வகையிலே சில தனி மனிதர்களுடைய சுயநலங்களாலும் சமுதாயம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை யாரும் மறுக்க முடியாது. இந்த சமுதாயம் 100க்கு 100 இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற ஒரு சமுதாயம், அப்படி நாம் சொல்லவில்லை. குறைபாடுகள் இருக்கிறது, கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது,
பிளவுகள் இருக்கிறது, அதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் காவிர் என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்தாலும் அந்த நபிமார்களோடு அவர்களுக்கு தோழர்கள் இருப்பார்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படி இல்லாமல் எந்த ஒரு நபியை நாம் அனுப்புவதில்லை. சும்ம இன்னஹா தஹ்லுஃபு மின் பாதிஹிம் குலூஃபுன், இந்த நபிமார்களுக்கு பிறகு ஒரு சந்ததி வருவார்கள். யகூலூன மா லா யஃஅலூன், அவர்கள் செய்யாததை மக்களுக்கு சொல்லுவார்கள். வ யஃஅலூன மா லா யூமரூன், ஏவப்படாதவைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஏவப்படாததை செய்றாங்கன்னா பிதஅத் செய்கிறார்கள், பிதஅத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ மூமினுன், அந்த நேரத்தில் யார் தன்னுடைய கரத்தினால் போராடுகிறானோ அவன் மூமினாக இருப்பான். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ மூமினுன், அந்த நேரத்தில் யார் தன்னுடைய உள்ளத்தால் போராடுகிறானோ அவனும் மூமினாக இருப்பான். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ மூமினுன், யார் தன்னுடைய நாவினால் போராடுகிறானோ அவனும் மூமினாக இருப்பான். இதுதான் ஈமானுடைய இறுதி நிலை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப என்ன விளங்குகிறது? ஏவப்படாததை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் இதை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். கருத்து முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு சரியான வழிகாட்ட வேண்டும். அதனை தடுத்து நிறுத்துகின்ற பணியை விட்டுவிட்டு எல்லாம் காபிர், எல்லாம் முஷ்ரிக், எல்லாம் முர்த்தது, இப்படி ஒரு பிழையான தத்துவத்தை இந்த சமுதாயத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு இந்த சமூகத்தின் சூழல் இவர்களுக்கு ஒரு சாதகமாகிவிட்டது. இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற முரண்பாடுகளையும் இந்த சமுதாயத்தில் சிலரால் மேற்கொள்ளப்படுகின்ற சில தவறான பிரச்சாரங்களையும் இவங்கட பிரச்சாரத்துக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். மக்களை வழிகெடுக்கிறதுக்கு சிம்பிளா போச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த சுனாமி அடித்தது, சுனாமி அடித்த நேரத்தில் எத்தனையோ பேர் அனுதாபப்பட்டாங்க. எங்க மக்களுக்கு என்ன நிலைமை, எத்தனையோ மினிஸ்டர்கள், எத்தனையோ பெரும் பெரும் அதிகாரிகள் அனுதாபப்பட்டாங்க. 99% எதுக்கு தெரியுமா அனுதாபம்? இந்த சுனாமியை காட்டி பொருளாதாரம் சம்பாதிப்பது, இந்த சுனாமியை காட்டி தங்களுடைய பைகளை நிறைத்துக் கொண்டார்கள். சுனாமி என்ற ஒரு அபத்தத்தை சாதகமாக பயன்படுத்தி சம்பாதித்தார்களே, இதுதான் இவர்களுக்கு உதாரணம். இந்த மக்களுடைய நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாருங்கள், மக்கள் சிறுக்கு செய்கிறார்கள், பிதஅத் செய்கிறார்கள், குஃப்ர் செய்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்காக போராட வேண்டும், களமிறங்க வேண்டும். இந்த வேலையை செய்யறதை விட்டுவிட்டு அவங்களுக்கு சில இல்லாத உசூல்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு நாங்க மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று வீராப்பு பேசுகிறார்களே, இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா பார்க்கிறதுக்கு என்னமோ ஒன்று இருப்பது போன்று சிலர் ஒரு காலத்தில் பயந்தார்கள். அவங்கிட்ட போனா பேச முடியாது, லாஜிக் பிடிச்சிக்க. என்ன லாஜிக்? ஒரு லாஜிக்கும் கிடையாது. பேச தெரியாத காரணத்தால் பின்வாங்கினார்களே தவிர மார்க்கம் என்று மக்களை ஏமாற்றுவதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மார்க்கம் என்று எதை அறிமுகப்படுத்தினார்கள்? இவர்கள் மார்க்கம் என்று மக்களுக்கு எதை மோசடி செய்கிறார்கள்? தெளிவாக ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சகோதரர் முகமது மௌலவி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இஸ்லாம் என்னத்தை போதித்தார்கள், இஸ்லாத்தினுடைய நிபந்தனைகள் என்ன என்ன சொன்னார்கள்? உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், இந்த மக்களோடு போர் புரியுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த மக்களோடு போராட வேண்டும், போர் புரிய வேண்டும். எதுவரைக்கும்? ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இவங்கட பாஷையில சொல்றேன்டா, ஹத்தா யுபாயிஉனனி, என்னிடத்தில் வந்து இவர்கள் பையத்து செய்ய வேண்டும், அதுவரைக்கும் போராடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று அவங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். வயுகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வயூத்து ஸகாத், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஃபைதா ஃபாலு ذلك அஸமு மின்னி திமாஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம், இதை அவர்கள் செய்து விடுவார்களானால், எதை? அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்புக்கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை இவர்கள் கொடுத்து விடுவார்களானால், அஸமு மின்னி திமாஹும் வ அம்வாலஹும், என்னிடமிருந்து அவர்களுடைய இரத்தங்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொண்டார்கள். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. பையத்தை பத்தி எந்த வசனமும் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், 5 காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. எங்க சொன்னார்கள்? பையத்தை ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர எந்த இலாகும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை என்று சாட்சி சொல்வது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒத்துக்கொள்வது, தொழுவது, தொழுகை நிலைநாட்டுவது, ஜகாத்தை கொடுப்பது. எங்க சொன்னார்கள் பையத்தை? எங்கே சொல்லி இருக்கிறார்கள்? என்னமோ இந்த இஸ்லாத்தில் பையத்துங்கிறது அது ஒரு தெளிவாக சொல்ல வேண்டும், விரிவாக சொல்ல முடியாது, நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எதை போராடினார்கள்? அது மட்டுமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருமுறை வருகிறார்கள். எதுக்கு? சும்மா அந்த ரோட்டால போகான் வந்து கேள்வி கேட்டதல்ல. அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை படிச்சு தருவதற்காக வந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட உட்கார்றாங்க. உட்கார்ந்து கேள்விகள் கேட்கிறார்கள். அதுல முக்கியமாக சொல்ல வந்த இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டது மல் இஸ்லாம். இஸ்லாம்டா என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாம்டா அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நீ ஒத்துக்கொள்வது, என்னைய தூதராக ஒத்துக்கொள்வது. அது போன்று வணக்கங்களை சொல்கிறார்கள். எங்க இங்க பையத்தை சொன்னார்கள்? பையத்தை பற்றி எங்க சொல்கிறார்கள்? இந்த பையத்து இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தால் எத்தனை ஹதீஸ் வந்திருக்க வேண்டும், எத்தனை குர்ஆன் வசனம் வந்திருக்க வேண்டும். இவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட பைய செஞ்சுக்கிறாங்க தானே. அட ரசூலுல்லாஹ் தானே நீங்க. அல்லாஹ் சொல்லிக்காரு, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். நபியே, உங்களிடத்தில் வந்து பையத் செய்து விட்டார்களே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பையத் செய்து விட்டார்கள். உங்களிடம் உங்கள்கிட்ட இல்ல. ரசூலுல்லாஹ்வை பார்த்து இன்னமா யுபாயிஊனக, உங்களிடத்தில் முன்னிலைப்படுத்தி ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யுபாயிஊனக, உங்களிடத்தில் யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் கிட்ட. அப்ப இவர்கள் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட எங்க இருக்குது? உங்களிடத்தில் தான் அமீர்மார்களை எடுக்குமா? இவங்க பையத்துக்கு வைக்கிற ஆதாரம். அப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யாரை? என்னை. இப்ப நான் ஓதுற இந்த பயான் பண்றேன், என்னை பின்பற்றுங்கள். எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு அமீர் சொல்றார் என்னை பின்பற்றுங்கள். இது ரசூலுக்கு வந்தது. எப்படி அந்த முன்னிலைப்படுத்தி வந்ததை ஒரு ரசூலுக்கு எடுக்க முடியுமோ இதே போலதான் என்னை பின்பற்றுங்கள் என்றால் ஒரு அமீர் சொல்றார் என்னை பின்பற்றுங்கள். இது என்ன என்பது ரசூலுல்லாஹ்வை சொல்கிறது. எனவே ரசூலுல்லாஹ்விடத்தில் செய்யப்பட்ட பையத்தை அது போலதான் எங்கள் டைம் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் கிட்ட பைய செஞ்சாங்க எதுக்கு? இஸ்லாத்தின் அடிப்படை கலிமாவுல ரெண்டு, ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வை தூதராக ஒத்துக்கொள்வது. அட ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்கிறார்கள். ரசூலை ஒத்துக்கொள்வதற்காக செய்யப்பட்ட அந்த பையத்தை இஸ்லாத்தின் அடிப்படையாக இவர்கள் நுழைத்திருக்கிறார்கள். நன்றாக நுணுக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் அடிப்படையாக இவர்கள் நுழைத்திருக்கிறார்களே, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இது இஸ்லாத்தின் அடிப்படை என்று இருந்திருக்குமானால் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் இதை வலியுறுத்தி இருக்க வேண்டும். வலியுறுத்தவில்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைபர் யுத்தத்துக்காக அனுப்புகிறார்கள், கைபருக்கு போராட்டத்துக்கு அனுப்புகிறார்கள். அலி அனுப்பி சொல்கிறார்கள், தா அலி யௌம கைபர் ஃபஅதாஹு ராயா, போர்க்கொடியை அந்த அலியிட்ட கொடுத்து சொல்லுகிறார்கள், இம்ஷி வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹ அல்லாஹு அலைக், நீ திரும்பி வராம போராட வேண்டும், அல்லாஹ் உனக்கு வெற்றி தரும் வரைக்கும். ஃபஸார அலியும் ஷைஅன் சும்ம வகஃப் ஃபஸரஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தூரம் சென்று விட்டு அப்படியே நின்று விட்டார்கள், திரும்பி பார்க்காமல். ஃபகால யா ரசூலல்லாஹ் அலா மாதா உகாத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே எதன் மீது போராட வேண்டும்? என்ன போராட்டம்? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இவங்க சொல்வது போன்று இந்த பையத்து இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்றிருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? காத்தில்ஹும் ஹத்தா யுபாயிஊனக், உம்மிடத்தில் பையத் செய்யும் வரைக்கும் நீ போய் போராடு. என்ன சொல்லுகிறார்கள்? காத்தில்ஹும் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று சொல்லும் வரைக்கும் போராடு. இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள், இதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர எந்த இலாஹும் இல்லை என்று ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் போராடு. எங்க பையத்தை சொன்னார்கள்? இன்னும் சொல்லுவது என்று சொன்னால், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு யுத்தத்துக்காக அனுப்புகிறார்கள். இந்த உசாமா என்ன செய்ய தெரியுமா? போர்க்களத்துக்கு போகிறார்கள். ஒரு எதிரியும் சாதாரண எதிரி அல்ல, முஸ்லிம்களில் பலரை குறிவைத்து எதிர்த்த தாக்கி அந்த எதிரி, முஸ்லிம்களில் பலரை கொன்ற அந்த எதிரியை காணுகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கண்ட பயத்தில் உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள்,
அட இது என்னடா இவ்வளவு நேரம் இல்லாத களிமா, இந்த வாழை கண்டதுக்கு போலதானே இவருக்கு வரணும். உடனே அந்த ஆளை கொலை செய்து விடுகிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி வருகிறது. கேட்கிறார்கள், யா உசாமா அகத்தல்தஹு பாதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியதற்கு பிறகு ஒருவரை கொன்று விட்டீரா? உடனே தத்துவத்தை ஆரம்பிக்கிறார். இவங்க சொல்றது போல எப்படி, இன்னமா காலஹா ஹௌஃபம் மினஸ் ஸிலா, இவர் ஆயுதத்துக்கு பயந்து தான் கலிமா சொன்னார், ஆயுதத்துக்கு பயந்து தான் இந்த கலிமாவை என்னிடத்தில் சொன்னார் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்ன போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சரி சரி, அவர் கலிமா தானே சொன்னார், பையத்தெல்லாம் செய்யவில்லையே, வெறும் கலிமா மட்டும் தான் சொல்லிக்க, இவங்கட பார்வையில முஸ்லிம் இல்ல. என்ன என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மறுமையில் உனக்கு எதிராக வருமானால் என்ன செய்ய போறாய்? மறுமையில உனக்கு எதிராக இந்த கலிமா வந்து விடுமானால் என்ன செய்ய போகிறாய்? கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னை மன்னிங்க. அதையும் கேட்கவில்லை, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உசாமா சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, ஹத்தா தமன்னைது, நான் நினைச்சேன், அன்னி லம் அகுன் அஸ்லம்து கப்ல தாலிகல் யௌம், நான் இன்றைக்கு இஸ்லாத்துல வந்த ஒரு மனுஷனா இருந்திருக்க வேண்டாமா, இந்த ஆளை கொண்டதுக்கு பிறகு இஸ்லாத்துல வந்த ஒருவனாக நான் இருந்திருக்க வேண்டாமா என்று நினைக்கின்ற அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இவங்கட பார்வையில ரசூலுல்லாஹ் செஞ்சது பிழையே, அவர் கலிமா மட்டும் தானே சொன்னாரு. உசாமா மாறி கேட்டிருக்க வேண்டும், யா ரசூலுல்லாஹ் அவர் பையத்தை செய்யவில்லையே, கலிமா தானே சொன்னாரு, அப்ப முஸ்லிம் இல்லையே, நான் கொண்டது காபிரத்தானே. எப்படி யோசித்து பாருங்கள், சாதாரண விஷயம் அல்ல. இப்படி அது மட்டுமல்ல, ஒரு சஹாபி, இது தெளிவாக சொல்லப்பட வேண்டிய செய்திகள். அது மட்டுமல்ல, அஃபலா ஷகத்த கல்பஹு, அட ஆயுதத்துக்கு பயந்து சொன்னார் என்று உனக்கு எப்படிடா தெரியும்? சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா என்று கண்டிக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான செய்தியை இந்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை இந்த சபையிலே நான் சொல்ல வருகிறேன். இவர்களுடைய வழிகாட்டினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வை விட இவங்க மேலே வைத்தாங்க, ரசூலை விட இவர்கள் மேலே வைத்தார்கள். ஏன் சொல்கிறோம்? கற்பனையாக சொல்லவில்லை. உலகளாவிய அமீர் இதோ பாருங்கள், மசூதா இஸ்யாக் சாஹிப் என்ற இவர்களுடைய உலகளாவிய அமீர் ஒருவர் இருக்கிறார். அவர் இலங்கைக்கு வந்த போது அவரிடத்தில் சில கேள்விகள் தொடுக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில், என்ன கேள்வி என்று பாருங்கள். அந்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த அவருடைய சீலோடைக்கு சைனோடைக்கு பொய்யெல்லாம் கிடையாது, அவர்களுடைய அந்த லெட்டர் ஹெட்ல எல்லாம் என்ன சொல்கிறார்கள் கேள்வியை பாருங்க. 6வது இலக்கம், இதை பின்னால தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உருது தெரியா இருந்தால் இந்த வாசிக்கிறதுக்காக உருது படுத்திருக்கிறேன். என்ன கேள்வி நன்றாக பாருங்கள். கியா ஃபிர்கா பரஸ் ஹகீகன் கலிமா படே படே ஹுவே கேட்கிறான். அதாவது பிரிவினைவாதிகள் உண்மையிலேயே கலிமா தான் சொல்லி இருக்கிறார்களா கேள்வி. இவர் என்ன பதில் சொல்றாரா தெரியுமா? நஹி சுபான் சே பढ़ते हैं, இல்லை இல்லை, அவர்கள் நாவினால் தான் கலிமா சொல்லி இருக்கிறார்கள், தில் சே நஹி, உள்ளத்தால் சொல்லவில்லை. அட படு பாவி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படி ஒரு மோசடியை செய்வதற்கு உனக்கு எப்படிடா உள்ள வந்தது? அல்லாஹ்வுடைய தீன்ல யார் சொல்ல வேண்டிய செய்தி? உசாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். எதற்காக? உள்ளத்தை பொளந்து பாத்தியான்னு கேட்கிறாங்க. இந்த ஆள் எவ்வளவு துணிவு வேணும் பாருங்க. இந்த வழிகட்ட இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்துக்குள் 15 வருஷம் எங்களை பூட்டி வைத்து விட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கை அநியாயம், எங்களுடைய வாழ்க்கை அநியாயம். இந்த நிலை இந்த ஏத்தாளையில் உள்ள சிறுவர்களுக்கு வரக்கூடாது. என்னுடைய படிப்பை இழந்தேன், நடுத்தருவிலே சகோதரர்களை கண்ணீர் விடுகின்றேன். ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காட்டுமுராண்டித்தனத்தை இந்த சபையில சொல்லியாக வேண்டும். என்னுடைய மனைவி சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியவில்லை சகோதரர்களே. 2 நாள்கள் இருக்கிறது, 2 நாள்கள் இருக்கிறது. மனைவிக்கு பிரசவ வயது. நன்றாக கேளுங்கள், அல்லாஹ்வை பயப்படுகிறோம். 2 நாள்கள் இருக்கிறது. 2 நாள் கழித்து மனைவிக்கு அதாவது ஆபரேஷன் என்று டேட் எழுதி விட்டார்கள். என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை. என்னுடைய அதாவது மார்க்க ரீதியாக என்னுடைய குடும்பம் என்னோட பாயா இருக்கிறார்கள். அவங்களோட வீட்டுக்கு கூட்டி வந்து, வீட்டுக்கு வீடு இல்லை சகோதரர்களே, வீட்டுக்கு கூட்டி வந்த உடனே அமீருடைய உத்தரவாம், இந்த புள்ள வந்து பையத் செஞ்சா தான் வீட்டுக்குள்ள வரலாமா, இல்லாட்டி வெளியே போ. சகோதரர்களை ரோட்ல நிக்கிறேன், ரோட்ல பெட்டியோட சகோதரர், இந்த நிலைமை யாருக்கும் தெரியாது. ஆட்டோ வருகிறது, ஆட்டோல ஏறி மனைவி கேட்கிறா எங்க போறேன். சுப்ஹானல்லாஹ், எங்க போறேன்னு ஆட்டோல இருந்துகிட்டு யோசிப்போம். வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி
இப்படி ஒரு பொய்யை இந்த சபையிலே நான் சொல்ல இருந்தால் நான் இந்த இடத்திலே நாசமா போறேன். எப்படி நிலைமை பாருங்க. பல லட்சம் ரூபாய்களை நான் இழந்தேன். இந்த காட்டு முராண்டித்தனத்தை நம்பி ஒரு காலத்தில் இவர்களுக்கு பின்னால நாங்க போனோம். சகோதரர்களை, இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த நிலைமை மாற வேண்டும். நான் அன்று வரைக்கும் இவர்களோடு இப்படி நான் நடந்து கொள்ளவில்லை. அன்று வரைக்கும் நான் நினைத்தேன் ஏதோ இவங்கள்ட்ட ஒரு சத்தியம் இருக்கிறது என்று. அதுக்கு பிறகுதான் நினைச்சேன் இவங்க மனிதாபிமானமற்ற மிருகங்கள். எவ்வளவு கஷ்டங்கள். இதெல்லாம் தனி என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்ல வேண்டும். இப்படியான சூழ்நிலையில் தான் இவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறார்கள்? கத்தல்தஹு பாதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியதற்கு பிறகு கொன்று விட்டாயா? எப்படி தைரியம் இருக்க வேண்டும் பாருங்கள். அதே போல ஒரு சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ், அரைத இன் லகீது ரஜுலன், எதிரிகளில் ஒரு மனிதரை நான் சந்திக்கிறேன், ஃபக்ததல்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடித்துக் கொள்கிறோம், ஃபலரப இஹ்தா யதைய பிஸைஃப், அவருடைய வாளால் என்னுடைய ஒரு கையை வெட்டி விட்டார், ஃபகதஅஹா ثم லாஸ மின்னி பிஷஜரத்தின், வெட்டி துண்டாடி விட்டார். ஒரு மரத்தடியில ஒளிந்து கொண்டு என்னிடத்தில் அபயம் தருகிறார். எப்படி? அஸ்லம்து லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டேன் என்று அபயம் தருகிறார். அஃப அக்துலுஹு யா ரசூலல்லாஹ், அவரை நான் கொல்லலாமா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாதமா கால லா தக்துலுஹு, கொல்லாதே. உடனே அந்த சஹாபி கேட்கிறார், குல்தி யா ரசூலல்லாஹ் கதா இஹ்தா யதைய, என்னுடைய ரெண்டு கைகளில் ஒரு கையை துண்டாடி விட்டான். அப்படி ஒரு எதிரியையும் நான் கொல்லக்கூடாதா? சும்மா கால தாலிக பாதமா கதா, இப்படி என்னை வெட்டியதற்கு பிறகு இந்த கலிமாவை சொன்னார், கால லா தக்துலுஹு, கொன்றாதே, கொன்று விடாதே, ஃபைன் கத்தல்தஹு, நீ அவரை கொன்று விட்டால் ஃபஇன்னஹு பிமன்சிலத்திக, நீ அவருடைய இடத்துக்கு போய் விடுவாய். அப்படி என்றால் என்ன? நீ அந்த கலிமா அஸ்லம்து லில்லாஹ், கலிமா கூட சொல்லவில்லை பாருங்கள் சகோதரர்களே, அஸ்லம்து லில்லாஹ் என்று சொல்லியதற்கு பிறகு நீ கொன்று விட்டால் நீ அவருடைய இடத்துக்கு போய் விடுவாய். வைன்னக பிமன்சிலத்திஹி, அவர் ஒன்ற இடத்துக்கு வந்துருவார். என்ன கருத்து? நீ காவிரா பேர அவர் முஸ்லிமா வந்துருவார். எவ்வளவு தெளிவான விளக்கம் என்று பாருங்கள், எவ்வளவு தெளிவான விளக்கம். இந்த நோட்டீஸ்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க யாரையும் காவிர்னு சொல்லவில்லை. முகமது மோலை வாசித்தேர சுவனம் செல்லும் கூட்டம் ஒரு பத்திரிகை ஒன்று, சின்ன ஒரு புத்தகம் மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க? நாங்க யாரும் காவிர்னு சொல்றது இல்லையா, என்னமோ நல்ல புள்ள மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிறாங்க உலமா சபைக்கு. அந்த வேஷம் வெடித்து விட்டது, அது வேற செய்தி. இதோ பாருங்கள், ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. जिन लोगों के जमातुल मुस्लिमीन के अमीर के हाथ बैअत नहीं की, யார் ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய அமீரிடத்திலே பைஅத் செய்யவில்லையோ उनको सलाम कर सकते हैं, அவங்களுக்கு சலாம் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு சலாம் சொல்ல முடியுமா? नहीं कर सकते हैं. இவர் பதில் சொல்றாரு, சொல்ல முடியாது. ஓ ஜமாத்துல் முஸ்லிமீன் में शामिल भी नहीं, அவர் ஜமாத்துல் முஸ்லிமீனில் நுழையவில்லை. சலாம் तो सिर्फ मुस्लिमीन को भी करना चाहिए, சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதாகும். அப்ப பையத்தை செய்யாட்டி முஸ்லிம் இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? இது என்ன கொடுமடா இது! முன்னுக்கு பின் முரணான பொய்கள், பித்தலாட்டங்கள். இது சொல்ல முடிக்க முடியாது. இந்த நேரம் எனக்கு போதாது, எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அது மட்டுமல்ல, அவருடைய அமீர் மசூத் அகமது சாஹிப் அவர்களுடைய இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு மூலாதாரம் அவங்ககிட்ட இது. இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான மூலாதாரம் இதோ இருக்கிறது, மின்ஹாஜுல் முஸ்லிமின். இவங்கட பார்வையில பையத்து என்ன? இஸ்லாமிய அகீதாவுல ஒண்ணு, இல்லாட்டி முஸ்லிம் இல்லைன்றா இஸ்லாமிய அகீதா. இந்த இஸ்லாமிய அகீதாவுல இவங்க பையத்தை சேர்க்கிறார்கள், வசமாக மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த கிதாபுல, கிதாப் இது சாதாரண கிதாப் அல்ல. அவரே ஒரு பின்னுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார். இந்த கிதாபுல நாங்க எந்த லைவான ஹதீஸையும் கொண்டு வரவில்லை, அது இதெல்லாம் ஒரு விளக்கம் வேற எழுதுகிறார். இந்த மின்ஹாஜுல் முஸ்லிமின்ல இந்த பையத்தின் ஒரு சப்ஜெக்ட் அவர் கொண்டு வரார். ஒரு புத்தி உள்ள மனுஷன் இந்த சபையில சொல்லுங்க பாப்போம், எந்த தலைப்புகளை கொண்டு வந்திருக்க வேண்டும்? இஸ்லாமிய அடிப்படை சம்பந்தமான தலைப்பு, இஸ்லாமிய அகீதாவோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய தலைப்பு. ஆனா எதுல கொண்டு வரா தெரியுமா? ஹிலாபத் ஓர் உஸ்கே முத்தல்லகாத், ஹிலாபத்தும் அது சம்பந்தப்பட்டவைகளும். ஹிலாபத் என்ற தலைப்புக்கு கீழே தான் பையத்தை கொண்டு வருகிறார். மாட்டிக்கிறீங்களா? ஹிலாபத் என்ற நாங்க என்ன சொல்றோம்? இந்த பையத்து ஹிலாபத்துக்குரியது பாண்டு சொன்னா எங்க ஆதாரம் கேக்குறீங்க? எங்கேயும் போத்தவில்லை. தாங்க உங்களோட மின்ஹாஜுல் முஸ்லிமின் பெரட்டி பாருங்க, யாரை ஏமாத்துறீங்க? அதே நேரம் ஈமான் ஒரு இஸ்லாம் ஒரு தலைப்பு ஆரம்பத்தில் இருக்கிறது. ஈமானும் இஸ்லாமும் பையத்தின் வாசத்தே காணும். சுவனம் செல்லும் கூட்டம் யாருன்னு ஒரு வாசிச்சதுல நீங்க எடுத்து பாருங்க, உலமா சபைக்கு தான் அவர் எழுதினது. அதுல என்ன சொல்றாரு? சுவனம் செல்லும் கூட்டத்தில்
ஈமான் சம்பந்தமா விளக்கம் போடுறாரு. ஈமான் என்பது அல்லாஹ் நம்புறது, ரசூலை நம்புறது, இப்படி சொல்றாரு. இஸ்லாம் தான் விளக்கம் சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். எங்கடா பையத்து? எங்க பையத்து? இஸ்லாம் என்பதற்கு விளக்கம் சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், ரசூலுக்கு வழிபட வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். ஏன் இந்த மோசடி எதற்காக செய்கிறீர்கள்? உலமா சபைக்கு ஒரு வேஷம், மக்களுக்கு ஒரு வேஷம், ஆலிம்களுக்கு ஒரு வேஷம், உங்களை தெரியாத மக்களுக்கு ஒரு வேஷம், உங்களுடைய ஊர் மக்களுக்கு ஒரு வேஷம், உங்களோடு இருப்பவர்களுக்கு ஒரு வேஷம், தூரம் உள்ளவர்களுக்கு மறு வேஷமா? இப்படியான தில்லு முள்ளுகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எனவே இந்த இஸ்லாத்திலே நுழைவதற்கு பையத்து தேவையில்லை. தேவையில்லை, பையத்து தேவையில்லை என்று தேவை என்று இருந்தால் ஏன் ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை? பையத்து தேவை என்று இருந்தால் இஸ்லாத்தில் 5 மீது நிறுவப்பட்டுள்ளது ஏன் சொல்லவில்லை? பையத்து தேவை என்று இருந்தால் நான் மக்களோடு போராடுமாறு ஏவப்பட்டுள்ளேன், ஏன் பையத்தை சொல்லவில்லை? இஸ்லாத்தில் இந்த பையத்து முக்கியம் என்று இருந்தால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை கொன்றதை ஏன் கண்டித்தார்கள்? சரி கண்டிருக்க வேண்டும். அவர் கலிமா சொன்ன ஒரு ஆளை தான் கொண்டாரு. எந்த அளவுக்கு இவங்க முத்தி போய் விட்டார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு இவங்க பையத்தில் ஊறி விட்டார்கள் தெரியுமா? ஒரு ஆள் வந்து ஈக்கிறாராம், கலிமா சொல்றாராம், 5 நிமிஷம் தான் பூமியில வாழ்றாரு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவர் பைய செஞ்சு ஆக வேணும், இல்லாட்டி அவர் நரகத்துக்கு போவார், இல்லாட்டி அவர் முஸ்லீம் இல்லை. எப்படி ஒரு கொடூரமான பத்துவாடுவார். இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கடா, இவங்களுக்கு பின்னால இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்ப நாங்க வெளியே வந்துட்டோம், நாங்க இருக்கும் மட்டும் அவங்களுக்கு மலக்குகள், நாங்கள் அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு நாங்க பரிசுத்தவான்கள். வெளியே போன உடனே காசை கொள்ளையடித்து விட்டார், அதை செய்து விட்டார், இதை செய்து விட்டார். இந்த ஊர் தலைவர் சாட்சியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய உதவியினால். நாங்க வந்து நின்ற 3 நாள் யாருக்கு கொடுக்கணும், கொண்டுட்டு வா, லிஸ்ட்டை கொண்டு வா. எத்தனை நாள்? யாரு லிஸ்ட் கொண்டு வந்தானோ அவனே எனக்கு கடன் தரணும், லிஸ்ட் கொண்டு கொடுத்தவன் கடன் தரணும். இதை சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை. இப்படி மோசடிகளை செய்கிறார்கள். மக்தூமா அவர் சுனாமி காசை கொள்ளையடித்து விட்டார், சுனாமி நிதியத்தை கண்டு ஏமாந்து ஜமாத்தை விட்டு போய்விட்டார். ஜிப்ரியா அவர் பொம்பளை விஷயத்துல மோசம், விட்டு கட்டப்பட்ட பொய்கள். காமிலா அவருக்கு வந்து நிறைய கடன், நிறைய முஸ்லிம்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். சித்திகா அவருக்கு உலக ஆதாயம், உலகத்துல கஷ்டம். இது ஏன் இந்த பொய், ஏன் இந்த மோசடி? தெளிவான குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு வர வேண்டியவர்கள். எத்தனை முறை சவால் விட்ட, வாங்கடா பாப்போம். முறுத்தது நல்லா தெரியும், இவங்கிட்ட போனா நாங்க தப்ப மாட்டோம் என்று முறுத்தது. ஒரு கட்டத்தில் முறுத்ததோடு பேசலாம் பாரு, இன்னொரு கட்டத்தில் பேசக்கூடாதுங்கிறாரு. இது என்ன மோசடி இது? இப்படி மார்க்கத்திலே வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்டது மசூத் அஹமத் சாஹிப் யாருக்கிட்ட பைய செஞ்சார்? அவர் செய்ய வேண்டிய தேவையில்லை, அவர் அமீர் பைய சேர்ந்து எங்க ஹதீஸ்ல இருக்குது. நான் கேட்கிறேன், மசூத் அஹமத் தொழுகை விட்டார், அவர் சொல்ல போறாரு தொழுகை விடுறது உங்களோட பார்வையில் குபுர் தானே, தொழுகை விட்டுறாரு, இவருக்கு ஃபத்வா, அது அமீர் தொழ தேவையில்லை. ஆனா சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொருந்தணும், எல்லாருக்கும் பொருந்தாத ஒரு சட்டம், அது சட்டம். அது தலைவருக்கு பொருந்த இல்லையா, பொதுமக்களுக்கு பொருந்தது. பையத்து தலைவருக்கு தேவையில்லை, பொதுமக்கள் செய்யும். அந்த மதுஹப்ல சொல்ற மாதிரி ஆலிம்கள் சாராயம் குடிக்கலாம், பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாத மாதிரி, இந்த மாதிரி ஒரு கேசத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பையத் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கு வைத்திருக்கின்ற போலி. இதுல ஏமாந்து விடாதீர்கள். எந்தெந்த சகோதரர்கள் எல்லாம் இதுல ஏமாந்து போயிருக்கிறார்களோ அல்லாஹ்வை பயப்படுங்கள். இந்த இடத்திலே நாங்கள் எத்தி வைத்து விட்டோம். மாதிரத்தன் இலா ரப்பிக்கும், எங்கட ரப்பிடத்தில் நாங்கள் தப்பிவிட்டோம், எங்கட ரப்பிடத்தில் நாங்கள் காரணம் சொல்லிவிட்டோம். அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒரு தனி மனிதனை நம்பி, ஒரு தனி மனிதனை நம்பி ஏமாந்து என்ன ஒண்ணு வந்தாலும் அமீர்கிட்ட வாங்க, அமீர்கிட்ட வாங்க, அமீர்கிட்ட வாங்க. குர்ஆன் என்ன சொல்கிறது? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முரண்பட்டு கொண்டாலும் அல்லாஹ் ரசூலிடத்திலே நீங்கள் செல்லுங்கள். குர்ஆன் சொல்கிறது இதுதான் சிறந்தது, இதுதான் நல்ல முடிவு. இவங்க என்ன இக்திலாஃப் வந்தா அமீர்கிட்ட தான் போகணுமா? எந்த குர்ஆன் வசனம் இது? எந்த ஹதீஸ்? இப்படி மக்களை வைத்து ஏமாத்தி என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப என்னடா இது, கீழே விழுந்து விட்டார்கள், மீசையில மண் ஒட்ட கூடாது, புலிவாலை பிடித்து விட்டார்கள், விட்டா கடிக்கும். இதான் நிலைமை. விட முடியாது, தெரியும் அவர்களுக்கு. ஒரு கட்டத்தில் உமர் ஹசரத் அவர்கள், நான் வகுப்பறையில் இருக்கிறேன், என்ன சொல்கிறார்கள்? இந்த பிரிவினைவாதிகள் சொல்றது சரி போல, இந்த ஹிலாபத் இல்லாம பையத்து ஏலாது, ஹிலாபத் இல்லாம ஒரு ஜமாத்தை கொண்டு போக ஏலாது என்று அவரே வாய் திறந்து சொன்னார். இது அல்லாஹ் மட்டும்தான் சாட்சி, இதை நிரூபிக்க முடியாது. அவர்கள் பொய் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்றேன், அல்லாஹ் தான் சாட்சியாக இருக்கிறான். இப்படி அவர்களுக்கே விளங்குகிறது. இருந்தும் மக்களிடத்தில் வாபஸ் வாங்க முடியாது. மக்களிடத்தில் இதனை வாபஸ் வாங்கினால் அவர்களுடைய குட்டை வெடித்துவிடும் என்று பயப்படுகிறார்கள். இதெல்லாம் வெஞ்சத்தில் சொல்லவில்லை. நேத்து போன கிழமை ஜும்மாவுக்கு நான் இங்க வந்திருக்கிறேன்.
ஒரு விஷயத்தை பார்த்து என்னுடைய கண்கள் கலங்கி விட்டது. இந்த பள்ளியில ஜும்மா ஓதுகிறார்கள், வெளியில ஸ்பீக்கர் போட முடியாதா? அட பாங்குனாலும் சத்தம் போட்டு சொல்லக்கூடாதா? என்னமோ காமத்து சொல்ற மாதிரி பாங்கு சொல்றாரு. இங்க ஜும்மாவுக்கு மிம்பர்ல இமாம் ஏறிக்க பிறகு பாங்கு சொல்றாரு, பயந்து போய் காமத்தை அவங்களுக்கு கேட்டுருமோ? ஏன் இந்த அசத்தியத்துக்கு இந்த பயப்படுகிறீர்கள்? இந்த அசத்தியத்தை ஒடித்து நொறுக்க வேண்டிய நீங்கள், நொறுக்கிற கையால காலால இல்லை, கருத்துக்களால் நொறுக்க வேண்டிய நீங்கள் ஏன் இப்படி பயந்து ஒடுங்குகிறீர்கள்? அல்லாஹ்வை பயப்படுங்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இந்த அட்டூழியம் வளர்கிறது. இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இந்த அட்டூழியத்தை வளரவிட்டு நீங்கள் பார்த்து ரசிக்கிறீர்கள். ஒரு சகோதரர் சொன்னாராம், நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த நிகழ்ச்சி நடக்கிறதால நாங்க சண்டை பிடிப்போம். என்ன ஒத்துமை? உங்களை காபீர்னு சொல்றான், சூடு சொரணை இல்லாம ஒத்துமை வாசம் பேசுகிறீர்கள். ஒத்துமை வாசம் பேசுறாங்களாம். அல்லாஹ்வை பயப்படுங்கள், எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை. இன்று நான் சொல்கிறேன், இந்த சபையில் இந்த இடத்தில் என்னுடைய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரியவராக இருந்த உமர் அலி ஹஸ்ரத் அவர்கள் தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு திரும்பினால் அவரை ஏற்றுக்கொள்கின்ற முதல் மனிதனாக நான் இருப்பேன். அவர்ல கோபம் கிடையாது. இன்றைக்கும் சில நேரங்களில், இரவு நேரங்களில் அவரை நினைத்து நான் அழுகிறேன். அவருடைய நல்ல குணங்களை நினைக்கிறேன், நல்ல பண்புகளை நினைக்கிறேன். அதே நேரம் ஒரு ஃபிரௌனை நினைத்து ஆத்திரப்படாத அளவுக்கு சில நேரம் ஆத்திரமும் படுகிறேன். அவருடைய அட்டூழியத்தை நினைத்து, அவருடைய மிருகத்தனமான உத்தரவுகளை நினைத்து, அவருடைய கடின சித்தனை நினைத்து. அதே மாதிரி அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ்வை அனைவருக்கு நேரம் முடிஞ்சு வச்சா, அல்லாஹ்வை அனைவருக்கும் இந்த நேர்வழியை தெளிவாக விளக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை தெளிவாக பின்பற்றுவதற்கு ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பேனர் ஒன்று அடித்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கலிமா மட்டும் போதுமா? கலிமா மட்டும் போதுமா? கலிமா மட்டும் போதும் யார் சொன்னது? நாங்க என்ன சொல்றோம்? இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஆள் வருவதாக இருந்தால் கலிமா சொல்ல வேண்டுமே தவிர, கலிமா சொன்னா எல்லாம் போதும் எங்க பிரச்சாரம் செஞ்சோம்? தொழணும் சொல்றோம், நோன்பு பிடிக்க சொல்றோம், ஜக்காத்து கொடுக்க சொல்கிறோம், கடமையான வணக்க வழிபாடுகளை செய்ய சொல்கிறோம், ஷிர்க் செய்யாதீர்கள் என்று போராடுகிறோம், ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், பிரிவினை தடுக்கிறோம், விதத்தை தடுக்கிறோம். எந்த ஹதீஸில் நீங்கள் இந்த சமுதாயத்தை காபிராக்கினீர்களோ அந்த ஹதீஸே உங்களுக்கு செருப்படியாக இருக்கிறது. என்ன? ஹுதைபத்துல் யமானி காலங்களை பற்றி விசாரிக்கிறார்கள். நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல காலம் என்று விசாரிக்கிறார். நல்ல காலம் என்றால் இஸ்லாம், கெட்ட காலம்னா இஸ்லாம் அழிகிற காலம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, ஹதீஸ்கள் அப்படியான விளக்கம் எங்கும் காணப்படவில்லை. ஷர்ருடைய காலம், ஹைருடைய காலம். ஹைர் என்றால் நலவுகளுடைய காலம், ஷர்ரு என்றால் தீங்கு வரக்கூடிய காலம். இஸ்லாமே அழிந்து போய் இஸ்லாம் இல்லாத ஒரு ஜாஹிலிய முழுக்க முழுக்க காபிர்மயமான ஒரு சூழல் என்று கருத்தில்லை. அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு ஹைருடைய ஒரு நல்ல காலத்தை சொல்கிறார்கள். கௌமுன், நல்ல காலம், ஃபீஹி தஹனுன், அந்த நல்ல காலம் களங்கமாக இருக்கும். அந்த நல்ல காலத்தில் ஒரு களங்கமான நிலை இருக்கும். என்ன களங்கம்? கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதி, ஒரு சாரார், ஒரு சமூகம் என்னுடைய வழிகாட்டலை விட்டு விட்டு நேர்வழியில் இருப்பார்கள். வழிகாட்டல் இல்லாத நேர்வழியில் இருப்பார்கள், நேர்வழியில் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். என்னோட வழிமுறை அவங்ககிட்ட இருக்காது. சொல்லுகிறார்கள், வழிமுறை இருக்காது. யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி, முஸ்லிம்ல வருகிறது, என்னுடைய சுன்னத்து அல்லாதவைகளை சுன்னத்து என்று எடுப்பார்கள். சுன்னத்து அல்லாதவை என்ன? பிதஅத்து. சுன்னத்து அல்லாதவைகளை, பிதஅத்துகளை சுன்னத்துகளாக எடுப்பார்கள். காபிராக சொன்னார்களா? ஒதுங்கிக் கொள்ள சொன்னார்களா? என்ன? சாரிஃபு மின்ஹு வ துன்கிர், நல்லதையும் பார்ப்பீங்க, கெட்டதையும் பார்ப்பீங்க. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இன்றைக்கு தானே பார்க்கிறோம். எந்த ஜமாத்தை எடுத்தாலும் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, சுன்னத்தும் இருக்கிறது, பிதஅத்தும் இருக்கிறது. பிதஅத்தை சுன்னத்து என்று நினைக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்யணும்? போய் விளக்கப்படுத்தணும். அவங்கள்ட்ட அடி வாங்கி, பேச்சு வாங்கி, உத வாங்கியாவது மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். மக்களுக்கு இத உதாரணமாக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாய் மலைக்கு சென்று விட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஷாமிரி என்பவன் அந்த இருந்த தங்கத்தை எல்லாம் சேர்த்து ஒரு காலக்கண்டு மாதிரி செஞ்சு, மூசா ரப்ப தேடி எங்கே வைத்தார் இருந்தா இருக்கிறார் ரப்பு என்று அந்த மக்களை வழிகெடுக்கிறான். ஷாமிரி என்பவன் ஹாரூன் நபி போய் சொல்கிறார்கள், இன்னமா ஃபுத்தின் தும்பிஹி, இந்த காளைக்கண்டை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டீர்கள், என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் வழிபடுங்கள், நான் சொல்லுவதை கேளுங்கள். இன்ன ரப்பக்கும் ரஹ்மான், உங்களுடைய ரப்பு ரஹ்மான் என்று சொல்கிறார்கள். கேட்டாங்களா? லன் நப்ரஹ அலைஹி ஹத்தா யர்ஜி இலைனா மூசா, மூசா வருவனைக்கு நாங்க இதைத்தான் செய்ய போறோம், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். மூசா வருகிறார்கள். ஹாரூன் நபியுடைய தாடி முடியையும் பிடித்து இழுத்து, ஹாரூனே, இது என்னத்துக்கு இந்த பெரிய கொடுமையை நீ பார்த்து கொண்டிருந்தாய், ஏன் தடுக்கவில்லை? என்ன சொல்கிறார்கள்? நான் தடுத்தேன், நான் அவங்ககிட்ட சொன்னேன்,
காது ஐயக்துலூனனி, என்னை கொல்ல பார்த்தார்கள். யஸ்தலஃபூனனி, என்னை பலவீனப்படுத்தி விட்டார்கள். சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவங்கட ஃபத்வா படி என்ன செய்யணும்? அட ஷிர்க் நடக்குது சொல்றதா? ஷிர்க்னா தான் முஸ்லிம்கள் இல்லையே, உடனே ஒதுங்கி இருக்கணும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன கேட்டிருக்கணும்? ஷிர்க் செஞ்சிருக்கிறாங்க, ஏன் கூட இருந்தா ஒதுங்க வேணாமா? அப்படித்தான் கேட்டிருக்க வேணும். இவங்கட பாஷையில கேட்கறதா இருந்தால் ஷிர்க் செஞ்சிருக்கிறத நீ பார்த்துக்கிட்டு உள்ள ஒன்னா இருக்கிறியே, தடுக்கவில்லை எதுக்குன்னு கேட்கிறாங்க. ஒரு சமுதாயம் ஷிர்க் செஞ்சால், பித்அத் செய்தால், தப்பு செய்தால் போய் தடுக்க வேண்டும். அதான் எங்கட கடமை. காஃபிராக்க முடியாது, முர்த்ததாக்க முடியும். முர்த்தது யாரு? ஜமாத்துல இருந்து போனா முர்த்ததா. எங்க ஹதீஸ்ல இருக்குது? ஜமாத்துல இருந்து வெளியே போனா முர்த்ததா. அப்படி என்ன ஜமாத்தும் தீனும் ஒன்று என்று சொல்றீங்களா? தீன் வேற ஜமாத்து வேற. தீனை நிலைநாட்டுகின்ற கூட்டம் ஜமாத்தாக இருக்கிறது. இவங்க தீனையும் ஜமாத்தையும் ஒன்று சேர்த்து முளவாய் மல்லியையும் பச்சை கொச்சிக்காயும் போட்டு ஒன்றா சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்குது. எனவே அல்லாஹுவை பயப்படுங்கள், அல்லாஹுவை பயப்படுங்கள், அல்லாஹுவை பயப்படுங்கள். நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். இறுதி வரைக்கும் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். தொழுகை நேரம் வருகிறது. இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது இது பற்றி விரிவாக நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சகோதரர்கள் இதை சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும், இது பற்றி சிந்திக்க வேண்டும், நல்லதொரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கொஞ்சம் கஷ்டம் எண்ணத்தோடு முடித்து விடைபெறுகின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். கலிமா பையத் முந்தியதா கலிமா முந்தியதா, இஸ்லாத்தில் எது முந்தியது என்கின்ற அடிப்படையில் சில விடயங்களை, தெளிவான விடயங்களையும் அனுபவ ரீதியாக தான் எதிர்கொண்ட விடயங்களையும் மௌலவி முஹம்மது நாசர் அவர்கள் இங்கே அழகாக எச்சி வைத்தார்கள். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்கின்ற அமைப்பில் தான் இருந்தபோது அனுபவ ரீதியாக ஏற்பட்ட கொடுமைகள், பக்கச்சூழல் நெருக்கடிகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்ததோடு குர்ஆன் சுன்னாவிற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு அடிப்படையில் தனிநபர் வழிகாட்டிலும் தனிநபர் சிந்தனையிலும் அவையே முற்படுத்தப்பட்டதாக, குர்ஆன் ஹதீஸ் பிற்படுத்தப்பட்டதாக இந்த ஜமாத் முன்கொண்டு செல்லப்படுகின்றது என்கின்ற செய்தியை சகோதரர் மௌலவி அவர்கள் மிகவும் தெளிவாக வெற்றி வைத்தார்கள். எனவே இந்த விடயங்கள் இதுகால வரைக்கும் சொல்லப்பட்ட விடயங்கள் மிகவும் தெளிவான அறிவை எமக்கும் வெளியில் உள்ள சகோதரர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நாம் தெளிவாக நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது அசர் தொழுகைக்கான இடைவேளை. அசர் தொழுகையின் பின்னால் ஜமாத்துல் முஸ்லிமீனின் கொத்திவில் கிளை அமீராக இருந்த மௌலவி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து டாக்டர் ரயீசுத்தீன் அவருடைய உரை இருக்கின்றது. இன்னும் அன்சார் ஹசரத் அவருடைய உரைகள் இருக்கின்றன. இப்படி இன்னும் முக்கியமான பல உரைகள் இருப்பதனால் அசர் தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் உடனடியாக இப்போது எல்லோரும் பொது செய்தி சரியா. அதாவது இந்த நேற்று சனிக்கிழமை புத்தளம் ஏத்தாளை என்ற ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமிய மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்போ இன்றைக்கு தற்காலத்தில் குறிப்பாக ஆரம்ப காலத்தில் தௌஹீத் ஜமாத்தில் இருந்த சில முக்கியமான உலமாக்கள் உட்பட சில சகோதரர்கள் வந்து ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு புதிய அமைப்பினுடைய பெயரால் கவரப்பட்டு ஏதோ இந்த தௌஹீத் ஜமாத் எல்லாம் அவர்களுக்கு போதாது, அல்லது இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து இஸ்லாம் அப்படியே அற்றுப்போய்விட்டது என்று அவர்கள் நினைத்து கொண்டு, அதாவது ஒரு தவறான ஒரு வழியில் சென்று கொண்டிருப்பதை நாம் அண்மை காலமாக கேள்விப்பட்டு வருகிறோம். அப்போ இந்த நிலையை மாற்றி, அதாவது இந்த சமுதாயத்தில் உள்ள சில முரண்பாடுகள், சில கருத்து வேறுபாடுகள், சில அதாவது மார்க்கத்துக்கு முரணான சில செயல்பாடுகள், இதையெல்லாம் அவதானித்து விட்டு அவர்கள் ஒரு பிழையான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். என்ன? இந்த சமுதாயத்தில் இஸ்லாமே இல்லை. இதனுடைய விளைவாகத்தான் சவுதி அரசாங்கம் இஸ்லாத்தில் இல்லை, சவுதியில் எந்த முஸ்லீம்களும் கிடையாது, அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளில் யாரிலையுமே இஸ்லாம் இல்லை. இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இல்லை, அவர்களெல்லாம் அறியாமையில் இருக்கிறார்கள் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்ற ஒரு கொள்கையை அண்மை காலமாக வந்து
அதாவது புத்தளம், ஏத்தாளை போன்ற சில பகுதிகளிலும் அதே போல நாட்டில் ஆங்காங்கே வந்து இப்படி ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இவர்களுடைய தப்பான பிரச்சாரத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு இந்த சரியான இஸ்லாத்தினுடைய கொள்கையை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு பிழையான வழிகட்ட கொள்கையிலிருந்து அது பிழை என்று சொல்லி அதாவது ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த கொள்கை தப்பானது அல்லது மார்க்க அடிப்படைக்கும் இவர்கள் சொல்ற இந்த அடிப்படைக்கும் இடையில எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி வந்து அது இந்த கொள்கையிலிருந்து தௌபா செய்து வந்து வெளியேறிவிட்டார்கள். அப்படி வெளியேறியவர்களில் நானும் ஒருவன். கிட்டத்தட்ட 92ஆம் ஆண்டுல இருந்து 2004ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதி வரைக்கும் அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற கொள்கைக்காக அதாவது பாரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களில் நானும் ஒருவன். அதே போல கொழும்பில் இருக்கக்கூடிய முக்கியமான சில மூலைமார்கள், பொத்துவில் இருக்கக்கூடிய மூலைமார்கள், இப்படி இலங்கையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் இது பிழை என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார்கள். அப்ப இந்த சகோதரர்களுடைய ஆசை என்னவென்று சொன்னால், நாங்க எப்படி இதுகால வரைக்கும் இதுதான் சத்தியம், இது மட்டும்தான் நேர்வழி, உலகத்தில் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை தவிர எல்லாமே நரகம் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம். அந்த எண்ணத்துக்கு நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பயன்படுத்தி வந்தோம். எங்களுக்கு தரப்பட்ட தவறான விளக்கங்களின் அடிப்படையில் நாம் எப்படி அந்த கொள்கையை சரி கண்டோமோ அதே போன்று ஒரு சாரார் ஏத்தாளை போன்ற பகுதிகளிலும் புத்தளம் போன்ற பகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு இதனை சரியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்ப இந்த மாநாட்டில் யாரையும் புண்படுத்துறதோ அல்லது யாருக்கு எதிராகவும் தனி மனித விமர்சனங்கள் செய்யறதோ அந்த மாநாட்டினுடைய நோக்கம் கிடையாது. கருத்துக்களை சொல்ல வேண்டும். இவர்கள் எந்த இடத்துல தவறு விடுகிறார்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படையில் எந்த அளவுக்கு விபரீதமாக செல்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துறது தான் அந்த மாநாட்டினுடைய நோக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து FM அலைவரிசையினூடாக புத்தளம் மாவட்டம் முழுக்க வந்து அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஏன் இந்த நிகழ்ச்சியை ஏத்தாளையில நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் என்றால், அங்கதான் இந்த கொள்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல தான் நான் சொல்லணும். இப்ப இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது, இதை போய் கொழும்புல சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்க வந்து சில தவறுகளில் ஈடுபடுகிறீர்கள், இதை போய் நீங்க இல்லாத வேற ஒரு இடத்துல சொல்றதால பயனிக்காது. அப்ப நாங்க ஏத்தாளையில மட்டுமல்ல, இதுக்கு முன்னுக்கு கலாவவையில, கொழும்புல, புத்தளத்துல, அதே போல ஓட்டமாவடி, வாழைச்சேனை பகுதிகளில் எல்லாம் நிகழ்ச்சி நாங்கள் செய்தோம். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த விஷயங்களை சரியாக வழங்கக்கூடியவர்கள் வந்து அதிலிருந்து தௌபா செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப சென்ற கூட்டத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு மேல இது பிழைதான், நாங்கள் பிழையில் இருந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு தப்பானதை சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தௌபா செய்து வெளியேறி இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் என்ன நோக்கம் சொன்னா, இவங்களுக்கு விளக்கப்படுத்தணும். ஒன்றுமில்லை, இவங்க வந்து மார்க்கத்தின் பெயரால வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க நினைக்கிறாங்கன்னா நாங்க தான் ஒரிஜினலா மார்க்கம் செய்றோம், ஆனா உண்மையிலேயே தப்பான பாதையில போறோம்ன்றத அவங்க விளங்காம இருக்கிறாங்க என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இதை நாங்க ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் நிலைமை என்னன்னு சொன்னா, அந்த ஏற்பாடு, அந்த நிகழ்ச்சி காலையில 9 மணியில இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்து, அந்த நிகழ்ச்சியை நீங்க சிடிக்களாக இருக்கிறது, அதாவது ஆடியோக்களாக இருக்கிறது, நீங்க கேட்கலாம். அந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு தலைப்புகளுமே அந்த ஜமாத்தினுடைய அடிப்படை எந்த அளவுக்கு பாரதூரமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக தோலுத்து காட்டிவிட்டது. ஆனால் இந்த கொள்கை, அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று மக்கள் மத்தியில ஒரு பிழையான கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த தலைவர்களுக்கு இது வந்து ஒரு சகிக்க முடியாத பிரச்சனையாகிவிட்டது. இதுவரைக்கும் மேடையில் ஏறினால் எங்களோட விவாதம் செய்யறதுக்கு யார் இருக்கிறது, எங்களோட அதாவது விவாதிக்க யாராவது ரெடியா, நாங்கள் சொல்வது சத்தியம், இது அசத்தியம் என்று நிரூபிப்பதற்கு எந்த மூலைமார்களாவது தைரியம் இருக்கிறதா என்று மேடைகள்ல முழங்கியவர்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை. கொள்கை ரீதியாகவும் அதாவது நிர்வாக ரீதியாகவும் அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு செய்தார்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறான வழிக்காக அவர்கள் மக்களை பயன்படுத்தினார்களோ அதையெல்லாம் தோலுரித்து காட்டியது போன்று, அடுத்த பேச்சுக்கு இடமில்லாத போன்று நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனா ஒண்ணு, குர்ஆன் ஹதீஸ பேசி குர்ஆன் ஹதீஸ வச்சு மக்கள் மத்தியில வழிகெடுத்து கொண்டிருந்த இந்த சாராருக்கு இனி பதில் சொல்றதுக்குன்னு ஒரு ஆதாரம் கிடையாது, பதில் சொல்றதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆனா கடைசியில என்ன நிலைமை,
இனி அடாவடித்தனம் பண்ற என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன நடந்தது? கடைசியாக மௌலவி அன்சார் அவர்கள், இந்த அன்சார் மௌலவி தான் அவங்களோட ஆகவும் முக்கியமான ஒரு விரோதி. இந்த மௌலவி அன்சார் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது அவங்களுக்கு விளங்கி போச்சு, இனி நம்மட கதை முடிஞ்சு போச்சு, இனி என்ன நடக்கும், இனி எங்கட ஆட்கள் எல்லாம் எங்களை விட்டு போயிடுவாங்க என்று விளங்கி உடனே ஒரு திட்டம் போட்டு என்ன செஞ்சாங்கன்னா, திடீர்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாங்க. அதாவது ப்ரொஜெக்டர் மூலமாக வெளியில அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சியை காட்டுறதுக்காக திரைச்சீலே கட்டப்பட்டிருந்தது. உடனே அதுல உள்ள ஒரு முக்கியமான ஒருவர் வந்து அந்த திரைச்சீலை அப்படியே வெட்டி விட்டார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய அதாவது கத்தி போன்ற சில ஆயுதங்களால எங்களுடைய சில அந்த ஏற்பாடு செய்திருந்த சில சகோதரர் கிட்டத்தட்ட 7 பேருக்கு வந்து அந்த அந்த காட்டு முராண்டித்தனமானவர்கள் வந்து காயப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அதை நீங்க சீடிக்கல்ல கூட நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படி அடாவடித்தனங்கள் செய்தவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்படி அடாவடித்தனங்கள் மூலமாக ஒரு உண்மையை உலகத்தில் மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் இந்த எண்ணம் இது உலகத்தில் வந்து அடாவடித்தனத்தால எதையுமே சாதிக்க முடியாது. நீங்க பாக்குறீங்க, அநியாயத்தின் மூலமாக இப்படியான சில காட்டுமுராண்டித்தனங்கள்